I decide. I go extra. Presta, always extra. But what extra? BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. Hi sir. Hi. சினிமா உங்க சைல்ட்ஹுட்ல ஏற்படுத்த ஒரு இம்பாக்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? காலேஜுக்கு போக மாட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 months ரொம்ப மோசமானவனா இருந்தேன். அப்போ எனக்கு சினிமா பிடிக்குன்றது ஒருத்தர் வந்து ஒரு சிடி கொடுத்தாரு. உங்க சினிமா இந்த படம் பார்த்துருக்கேன்னு. இது எப்போ வந்துச்சு, இதெல்லாம் நான் பார்த்ததில்லை அப்படின்ட்டு. அப்புறம் அந்த படம் சும்மா பார்த்தேன். அந்த படம் பேர் துள்ளி திரிந்த காலம். நான் இன்னும் கூட என் டைரியில் எழுதி வச்சிருக்கேன் அந்த டைரக்டர் பேர். யூ ஆர் ஒன் ஆஃப் த ரீசன் இன் மை லைஃப் வாட் ஐ லிவ். அந்த படம் பயங்கரமாக மாற்றிருச்சு. ஐ டிட் ஆல் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரோல்ஸ்ன்றோல் ஆகிட்டேன். ரிச் பாய்ஸ் எல்லாம் இருக்காங்களே அதெல்லாம் பண்ணி நிறைய சாங்ஸ்லாம் வந்திருக்கேன். 2 படம் ஸ்டார்ட் ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகி நின்றுடுச்சு. ஸோ தென் ஐ வென்ட் டு டிப்ரெஷன் மோட். ஐ செட் ஓகே, திஸ் இஸ் நாட் ஃபார் மீ. அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே பயங்கர சினிமா பைத்தியம். சரி ஓகே, ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை மாம். ஸோ அதனால் ஐ கேம் பேக். ப்ரொடக்ஷனாக எப்படி இருக்கும்னு பண்ணேன். ஃபர்ஸ்ட் பாலே 6 அடித்தேன். சரி நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு இடத்துல வந்து ஒரு அடி வாங்கிச்சு. அந்த அடி பெரிய அடியாக வாங்கிச்சு. 6 years ஆல்மோஸ்ட் நான் எடுத்த பேர்லாம் இந்த 4 yearsல எரேஸ் ஆகிடுச்சு. விச் இஸ் ராங் டெசிஷன். நம்மளுக்கு வேலை செய்யாது மூலம். அந்த ஃபேஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த பர்టిక్యులர் ஃபேஸ் இன் யுவர் லைஃப்? நான் உடையிற ஒரே இடம் எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான். அப்போ சொன்னாங்க, இல்லை நீ ஓடு திருப்பி, நீ எதுக்கு வந்து அது உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு. பட் யூ ஹேவ் டு ஃபேஸ் த கர்மா, அவ்வளோதான். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். பட் திஸ் டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் ரிஸ்க் அகெயின். திஸ் டைம் ஐ வில் நாட் கெட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் திங். திஸ் டைம் ஐ நோ ஐ வில் நாட் லூஸ். ஸோ நீங்கள் ஆசைப்பட்டு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு சினிமாவில் அங்கெங்கன்னு எங்கெல்லாமோ ரூட் எடுத்து போனீங்க, நிறைய சக்ஸஸ்லாம் பார்த்துச்சு. பட் ஸ்டில் இங்கே தான் தம்பி உன் இடம்ட்டு உங்களை கூப்பிட்டு வந்த மாதிரி அவர் கம் வந்தோடனே என்ன படம் வேணான்னு பண்ணலான்னு நினச்சோம். பட் இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த கேரக்டர் நேம் இஸ் ஆதிரன். இவனோட ஸ்ட்ரகிள்ஸும் என் ஸ்ட்ரகிள்ஸும் ஒரே மாதிரி இருந்தது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பாலிடிக்ஸ் பேசுகிற ஒரு படம். போஸ்டர்லேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு ஸ்போர்ட்ஸை கட் பண்ணிட்டு அதில் கோர்ட் ரூம் ட்ராமா. எஸ், நம்ம இன்னும் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் போனால் இன்னும் பிடி உஷா மேடம் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். யூ ஹவ் நாட் சீன் த அதர் பீப்புள். இங்கே ஸ்டேட்டில் ஓடுறவன் 10 வாட்டி ஸ்டேட் ஜெயிச்சவன், நேஷனல் ஜெயிச்சவன், இன்டர் ஸ்டேட் ஜெயிச்சவன், அடுத்தது காமன்வெல்த்து போகிறான். அங்கே ஜெயிச்சு அதுக்கப்புறம் எங்கே போனான்னு யாருக்குமே பதில் இல்லை. 6 கோடி மக்கள் ஒருத்தன் கூட ஒலிம்பிக் வாங்கிட்டு என்னென்ன இருக்காங்க. அவனுக்கு எப்படி ஓடணும்னு தெரியாது. மட் கிரவுண்டில் ஓடுறவன் அவனுக்கு என்னதான் வெறி இருந்தாலும் அதில் ஓட முடியாது. ஸோ தே நீட் தட் சப்போர்ட். அந்த சப்போர்ட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இல்லை. இந்த படம் அதை தான் பேசும். ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். நிஜமாவே சூப்பராக பயங்கரமாக ஆளே வந்து மாறி ஒரு செம்ம ஹீரோவாக இருக்கீங்க இப்போது. ஸோ படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் யோர் ஸ்டோரி. ஏன் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் சினிமா பேக்ரவுண்ட் இல்லாமல் சினிமாக்குள்ளே வந்து சினிமாவில் அத்தனை விஷயங்கள் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் இன்றைக்கி சினிமாவில் வந்து ஸ்க்ரீனில் ஆக்ட் பண்ணி ஒரு ஹீரோவாக, அதுவும் ஒரு ரெவல்யூஷனரி சப்ஜெக்ட் டச் பண்ணி பயங்கரமான ஒரு புரட்சியை உண்டு பண்ணிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜேர்னி என்ன? why did you come to cinema? இது எப்படி நடந்துச்சு? பிகாஸ் நீங்க பண்ற ப்ரொஃபஷன் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். பேங்க்ல நீங்க I was a banker. எஸ். ஸோ ஒரு பேங்கர் டர்ன்ட் இன்டு அ ப்ரொடியூசர் எப்படி? இட் இஸ் ஆல் ஒரு மிஸ்ட்ரி தியரி மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்ககிட்டயே கேட்டுடலாம். how did your journey start? No, basically acting is my passion. Okay. From day one. So எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, அது நடக்கல. அந்த டைமில் when I was after finishing my college I got some opportunities, அது நடக்கல. Then I did all junior artist roles and all I've done. When I say junior artist, not from the நடிகர் சங்கம், ஜென்ரலாக இந்த ரிச் பாய்ஸ் எல்லாம் இருக்காங்களே அதெல்லாம் பண்ணி நிறைய சாங்ஸ்லாம் வந்திருக்கேன். ஸோ அது உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ என்னோடய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஐ ஹாவ் டு ஒர்க். ஸோ அதில் போனதுக்கப்புறம் இதுவான்னு இருக்கும்போது மணி மேக்ஸ். ஸோ கொஞ்சம் நம்மளோட ட்ரீமை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கோசரம் அது பின்னால் ஓடினேன். அந்த டைம்லேயும் என்னென்னா ரெண்டுமே ஐ யூஸ் டு டூ. நிறைய ஷூட்ஸ் போவேன் நிறைய, பட் கரெக்டான வரல, நடக்கலை. இன்ஃபேக்ட் வந்து 2 படம் ஸ்டார்ட் ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகி நின்றுடுச்சு. ஸோ தென் ஐ வென்ட் டு டிப்ரெஷன் மோட். ஐ செட் ஓகே, திஸ் இஸ் நாட் ஃபார் மீ. தென் அகெயின் ஐ வென்ட் டு பேங்கிங். அப்போ என்னென்னா இட் நாட் லீவிங் மீ, சம்வேர் பிஹைண்ட். அது அம்மா சொன்னது மைண்டில் அப்படியே
ஓடிட்டுருக்கு. அது விட மாட்டேங்குது. தென் ஒன் டே ஐ டுக் அ டெசிஷன், ஓகே லெட்ஸ் குட் த திங்ன்ட்டு 2016 ஐ கேம் டு த இண்டஸ்ட்ரி. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு ப்ரொடக்ஷன். ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ், அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னு வந்தேன். பட் ஈவன் டியூரிங் பேங்கிங் டைம் ஆல்சோ ஐ யூஸ் டு சிட் இன் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஆல். ஸோ அந்த பேசிக் நாலேஜ் இருந்துச்சு. பட் ப்ரொடக்ஷனாக எப்படி இருக்கும்னு பண்ணேன். ஃபர்ஸ்ட் பாலே 6 அடித்தேன். சரி நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து அப்படி கண்டினியூ ஆனது தான் அது. ஸோ இப்போ ஏன் வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஆஃப் மை ஏர்லியர் டெசிஷன்ஸ் விச் ஐ டுக் ராங் டெசிஷன்ஸ் அண்ட் ஆல், ஐ வாஸ் இன் டு டிப்ரெஷன் மோட். ஐ டுக் அ பிரேக். தென் ஐ சேட் ஓகே, அம்மாக்கோசரம் டு பி ஃப்ராங்க், அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே பயங்கர சினிமா பைத்தியம். சினிமான்னா பயங்கர பைத்தியம். என்ன மேபி அதுலேருந்து தான் எனக்கு வந்திருக்குமோ என்னவோ. அவங்க வந்து ஆஃப்டர் ஒன் ஆஃப் மை மூவி ரிலீஸ்ட் விச் காட் இன் டு இஷ்யூஸ், அதுலேருந்து ஷி ஸ்டாப் வாட்சிங் மூவிஸ். இந்த சினிமாவே வேணாம், ஒரு மாதிரி ஒரு சபதம் மாதிரி எடுத்துட்டாங்க. தென் நான் சொன்னேன், இல்லை ஐ வில் கம் பேக், திஸ் அ பிளேஸ் ஐ லெஃப்ட் எவ்ரி திங், ஐ வில் கம் பேக், டோன்ட் வரின்னு சொல்லிவிட்டு, சரி ஓகே ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை மாம். ஸோ அதனால் ஐ கேம் பேக். அண்ட் வந்தோடனே என்ன படம் வேணான்னு பண்ணலான்னு நினச்சோம். பட் இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். இதில் இந்த கேரக்டர் நேம் இஸ் ஆதிரன். இவனோட ஸ்ட்ரகிள்ஸும் என் ஸ்ட்ரகிள்ஸும் ஒரே மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. அண்ட் அந்த கேரக்டருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறதுக்கோசரம் ஐ டுக் ஆல்மோஸ்ட் 2.5 years ப்ரிப்ரேஷன் மோட் ஃபார் திஸ் கேரக்டர். இந்த 2.5 years எடுத்தும் ஷூட்டே வந்து 2 விதமாக பண்ணோம். ஒன்று வந்து செகண்ட் ஹாஃப், ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதிலே 3 வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் பண்ணோம். அது சும்மா மேக்கப்பில் பண்ணுறதோ தாடி வச்சு பண்ணுறதுலாம் இல்லாமல் எல்லா ஷூட்டுக்குமே ஒரு 6-8 months டிஃப்ரென்ஸ் எடுத்து பண்ணோம். ஸோ 3 வேரியேஷன் இருக்கும். ஒன்று ஐ பி ஓவர் வெயிட் இன் தட், இன்னொன்று அத்லெட்டிக்காக இருப்பேன், இன்னொன்று கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி இருப்பேன். ஸோ அந்த நம்பகத்தன்மைக்கோசரம் இது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ டைம் அண்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் வேணும்னா பண்ணுறது தப்பு இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி தான். நீங்கள் ஷார்ட்டாக சொல்கிறீங்க, பட் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு ஆஸ்க். இதுலேயே இப்போ பேங்கிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ப்ரொடக்ஷன் எப்படியா சினிமாவுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு வரீங்க. இனிஷியலாக ஃபஸ்ட்டு வந்தோடனே எப்படி இருந்துச்சு? சினிமாவில் நீங்கள் நடிக்கணும்ட்டு ஆசைப்பட்டு அங்கங்கே நடிச்சிருக்கேன். ஆமாம், நடிச்சிருக்கீங்க. எஸ். ஸோ அதில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, இது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. பட் ப்ரொடக்ஷன் இஸ் சம்திங் நியூ இல்லை, இது பற்றி உங்களுக்கு ஐடியாவே இருந்தது கிடையாது. when I say பேங்கராக இருக்கும்போது ஐ யூஸ் டு சிட் வித் ஆல் த ப்ரொடியூசர்ஸ். ஐ வாஸ் இன்டு பிரைவேட் ஃபண்டிங் அண்ட் ஆல். ஸோ அந்த டைமில் இருக்கும்போது ஐ நோ திஸ் மேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு. அதனால தான் ஃபஸ்ட் படம் ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணேன். ஆக்சுவலாக அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஓகே நம்ம டெசிஷன் கரெக்டாக தான் இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்ட் பிக்கிங் அப் ஆல் த நியூ டேரக்டர்ஸ். ஐ நெவர் கோ ஃபார் அ செகண்ட் டைம் ஆர் தேர்ட். இட்ஸ் ஆல் நியூ டேரக்டர்ஸ் ஒன்லி. ஸோ ஈவன் அஸ் அன் ஆக்டர் ஆல்சோ the movies I planned or which I signed, it's all going to be new directors. Okay. Wow. Okay. நீ சொன்ன மாதிரி முதல் படம் வந்து ஒரு வின் ஆர் லூஸ் அந்த மாதிரி ஒரு கேம்ல தான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க. அறம் முதல் படம். இதுதான் என்னோட முதல் கதையா இருக்க போகுது. பிகாஸ் கமர்ஷியலாக ஒன்று பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து யூ குட் ஹவ் டன் எனிதிங். ஆனால் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்க போகுது. மை ஃபர்ஸ்ட் இல்லை, நான் அந்த கதை கேட்கும்போது வந்து 2-3 கதை வந்துச்சு. இது வந்து எனக்கு என்னென்னா சோஷியல் அவேர்னஸ்ஸு, ஏற்கனவே நடந்த உண்மை சொன்னா இட் கனெக்ட்ஸ் டு மீ. ஈவன் திஸ் ஃபிலிம் ஆல்சோ இட்ஸ் அ ட்ரூ இன்சிடென்ட்ஸ். திஸ் பர்சன் ஆதிர் இஸ் அலைவ் நவ். ஓகே. ஸோ என்னென்னா அது மாதிரி ட்ரூ இன்சிடென்ட் ஆகும்போது எனக்கு சீக்கிரம் கனெக்ட் ஆகும். நான் எடுத்த படங்கள் அஸ் எ ப்ரொடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரூ இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி எடுத்த படம்லாம் எனக்கு நல்ல பேர் வந்துச்சு. காப்பிய ரணசிங்கம் ஆகட்டும், அறம் ஆகட்டும், இதெல்லாம் எனக்கு பேர் வந்துச்சு. ஸோ அதுலேயே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாமேன்ட்டு தான் இந்த லைன் சூஸ் பண்ணேன். எல்லாமே ட்ரூ இன்சிடென்ட்ஸ். மை ஃபர்ஸ்ட் 3 movies is going to be based on true incidents. ஓகே. இப்போ ப்ரொடக்ஷன்லேயே வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க. இன் எனி அதர் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி ப்ரொடக்ஷன்லேயும் உங்களோட ஒர்க்லேயுமே வந்து ஹையும் இருக்குது, லோவும் இருக்குது, நிறைய லோ மொமெண்ட்ஸ் இருக்குது. எப்படி அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்க? பிகாஸ் யூஆர் குவைட் யங் ஆல்சோ. உங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு எப்படி சொல்றதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி இதுதான்டா பாரு. I don't have any back support. So அப்படி இல்லாதப்ப தனியா எப்படி அதை பண்ணிட்டீங்க? when you were too young, how did you handle that? No, first project it's all my friends actually. The investment comes. Being a banker, I know all the private bankers with me, the people who worked it. So இது ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 3 projects actually everyone made money. So அதனால் they also invested in me. அப்படியே போச்சு. ஒரு இடத்துல வந்து ஒரு அடி வாங்கிச்சு. அந்த அடி பெரிய அடியாக வாங்கிச்சு. அப்போ ஒரு பிரேக் எடுத்தேன். அந்த அடின்றது
நம்ம ஆல்மோஸ்ட் இன் 10 years ஆஃப் டைம் 6 years ஆல்மோஸ்ட் நான் எடுத்த பேர்லாம் இந்த 4 yearsல எரேஸ் ஆகிடுச்சு. விச் இஸ் ராங் டெசிஷன். அது என்னென்னா அந்த டைமில் நம்மளுக்கு வேலை செய்யாது மூளை, அந்த டைமில் அதனால் எடுத்த இது. பட் திஸ் டைம் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் ரிஸ்க் அகெயின். திஸ் டைம் ஐ வில் நாட் கெட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் திங். திஸ் டைம் ஐ நோ I will not lose. Yeah, இப்போ you have your own அந்த experience in this field. So quite உங்களுக்கே தெரியும் எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகுது, எது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ எஸ், ஆப்வியஸ். இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு தப்பு ராங் டெசிஷனில் ஆச்சு அப்படின்ட்டு. அந்த ஃபேஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த பர்டிகுலர் ஃபேஸ் இன் யோர் லைஃப், ஒரு தப்பான டெசிஷன், ஒரு லோ ஆரம்பிக்கும் போது தெரியாதுல்ல, அதோட கான்சிக்வன்சஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் ஈவன் யுவர் கொரோனா கேம் இன், almost 3 years locked into it. All my bigger projects got into stuck. அந்த டைமில் நான் ரொம்ப எனக்கு என்னோடய ப்ராப்ளம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுவேன் எதுவாக இருந்தாலும். ஈவன் when I started banking also, I started as a relationship banker. When I quit the banking, I was a business head. ஸோ என்னென்ன எதுவுமே ஃபாஸ்ட்டாக ஓடும்போது படத்துலையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது தப்புன்னு நினைக்கிறேன். அது எனக்கு பெரிய லெசன். அது மெல்லமாகவே பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு இது இருக்கும்ல, நல்லா இருக்குன்னு ஒரு பூஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வேலை செய்யாது. ஏதோ ஒன்று நடக்கணும். சரி, இஃப் நாட் தட் the other thing would have happened. அவ்வளோதான். பட் யூ ஹேவ் டு ஃபேஸ் த கர்மா. அவ்வளோதான். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ஸோ நீங்கள் பேசுகிறப்போவே சொன்னீங்க யூ வென்ட் டு டிப்ரெஷன் அப்படின்னு. ஐ டோன்ட் ஹேவ் ரிக்ரெட்ஸ் ஃபார் ஆல் திஸ். ஐ நெவர் ஹேவ் ரிக்ரெட்ஸ். ஏன்னா மேபி இந்த வயசில் நடந்தது நல்லது. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பாடம் வந்து மேபி ஃப்ரம் நவ் இன் அ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் விச் ஐ எம் ஸ்டார்டிங் நியூ லைஃப், இது இன்னொரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ண மாட்டேங்க. இது உங்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷன் தான் சொல்லுவேன். இதே ஒரு 10 வருஷம் கழிச்சு எல்லாம் இருந்தேன்னா மேபி ஐ வில் நாட் ஈவன் சர்வைவ். ஸோ இது லேர்னிங் தான். இது சீக்கிரமாகவே ஒரு பெரிய லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பேசுகிறப்போ ஐ வாஸ் இன் டிப்ரெஷன் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. ஸோ ஹவு டிட் யூ ஓவர் கம் யுவர் பேட் ஃபேஸ் இன் லைஃப்? என்னெல்லாம் பண்ணீங்க? லைக் உங்களை நீங்கள் பர்சனலாகவே டு கீப் யுவர் செல்ஃப் சேன் ஒர்க் அவுட் பண்ணீங்களா, இல்லை ஹவு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களா? பேசிக்லி நான் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா ஐ வில் கோ டு நீம் கரோலி. ஓகே. யூ ஹர்ட் ஆஃப் நீம் கரோலி? எஸ், ஷிர்டி. நாட் ஷிர்டி. நீம் கரோலி பாபா. நீம் கரோலி அது ஷிர்டி வேறயா? இல்ல ஷிர்டி வேற. நீம் கரோலி பாபா உத்தரகண்ட். ஓகே. பிளேசஸ் பட் ஐ ஹர்ட் ஆஃப் இட். அங்க போயிட்டு ஐ வில் சரண்டர் மை செல்ஃப். எப்பப்பெல்லாம் மனசு ரொம்ப இதுவாகுதோ நீம் கரோலி இல்லைன்னா திருப்பதி, இது ரெண்டுத்துல அங்க போகும்போது ஒரு இது கிடைக்கும், தெளிவு இருக்கும். அதனால வந்து அப்பயே தெளிவு வரலன்னா இட் டேக்ஸ் டைம். அவரும் டைம் கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்ணி ஹவு டு யூ சர்வைவ் திஸ்ன்றது அவரும் பார்ப்பார். த யூனிவர்ஸ், ஐ மீன் வாட் எவர் காட் யூ சே, பார்த்துட்டு ஹீ வில் கிவ் யூ த குட் ரிசல்ட்ஸ். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். அங்கே எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. டு பி ஃப்ராங்க், எனக்கு எப்பப்பெல்லாம் ரொம்ப இதாகும்போது ஐ கோ ஆல்மோஸ்ட் 3 to 6 months ஐ யூஸ் டு பி தேர். அண்ட் திருப்பதி எவ்ரி இயர் ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் 10 days இன்சைட் த டெம்பிள். ஸோ ஐ எம் பேசிக்லி ரொம்ப பயங்கர பெருமாள் பக்தன். அதனால் அவர் மேலே பழி போட்டுருவேன். இன்ஃபேக்ட் என்னோட படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரோ கோ ப்ரொடியூசர் அவர் பேர் தான் இருக்கும். அது யாருக்குமே தெரியாது. டி ஏழுமலையான் இருக்கும். அது ஆக்சுவலாக திருப்பதி ஏழுமலையான். ஓகே. நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எப்படி கதை சொல்கிறதுக்குன்ட்டு. அவர்லாம் நானே பார்த்தது இல்லைப்பான்னு சொல்லுவேன். ஓகே. ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் நீங்கள். ஓகே. ஸோ உங்களோட டிப்ரெஷன் ஃபேஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது டிவைன் ஃபோர்ஸஸ் மட்டும்தான். நத்திங் எல்ஸ். அண்ட் மை மாம்ஸ், ஐம் பேசிக்லி மை மாம்ஸ் வாரியர் ஆக்சுவலி. ஷி கான்ட் டேக் இட் when I go down. அவங்களே வந்து என்னென்னா இந்த சோஷியல் மீடியாவில் தான் அவங்களுக்கே யாரோ ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, இந்த படம் இப்படி ஆகிடுச்சு, இவ்வளோ நஷ்டமாயிடுச்சு அப்படி ஆகும்போது அவங்க என்னை கேட்டதில்லை. பட் ஷீ ஆல்சோ கோஸ். அதனால நான் மீட் பண்ணுறதே ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டேன். என்னென்னா நான் மீட் பண்ணால் உடஞ்சிருவேன். நான் உடையிற ஒரே இடம் எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான். அதனாலே மீட் பண்ணாமல் இருந்தேன். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு. ஒரு டைமில் அவங்க தெரிஞ்சிருச்சு அவங்க ஏன் அவாய்ட் பண்ணுறேன்ட்டு. அப்போ சொன்னாங்க, இல்லை நீ ஓடு திருப்பி, நீ எதுக்கு வந்து அது உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணுற எனக்கு தெரிஞ்சு இந்த கிஃப்ட் அவங்களுக்கு தான் இருக்கும். நான் திருப்பி ஜெயிச்சேன்னா. வாவ், ஷில் பி டெஃபினெட்லி ப்ரவுட் ஆஃப் யூ. ஏன்னா நீங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இப்போ உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க சினிமாவில். அண்ட் it is going to get paid off. So yes, she'll be proud of you. Yes. So அதுக்கப்புறம் ஒரு அடி இருந்தாலும் திருப்பி you kept working in the film industry. பெரிய பெரிய படங்கள், மேசிவ் பட்ஜெட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ சின்ன பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு படமும் ஏறிட்டே இருக்குது, ஸ்டெப்ஸ் போயிட்டே இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு வாட்டியும் பெருசாக லார்ஜர் ஸ்கேல் போயிட்டு இருந்தப்போ டிஃப்ரென்ஸாக பெருசாக தெரியல. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு படம் கூட பெரிய ஆர்டிஸ்ட்டு, நம்பர் 1 ஆர்டிஸ்ட்டு.
அது என்னென்னா உங்களுக்கு பட்ஜெட்டாக தான் பெருசு தவிர இட்ஸ் a சேம் ஒர்க் யூ டூ. ஒன்லி யுவர் ஆர்டிஸ்ட் ரெமுனரேஷன் ஆர் யுவர் டெக்னீஷியன் ரெமுனரேஷன் கோஸ் அப், நம்பர் ஆஃப் டேஸ் கோஸ் அப், தட்ஸ் இட். இது எல்லாமே சேம் தான், ஹேண்டில் பண்ணுறது ஒரே விதம் தான். அது என்ன நம்பராக ஏன் பெருசாகுதுன்னா ஆல்மோஸ்ட் யுவர் 70 to 80% கோஸ் டு த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட். அதர்வைஸ் இட்ஸ் ஆல் சேம். இட்ஸ் ஆல் யுவர் ஸ்மால் மூவி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 35 days, யுவர் பெரிய படம்லாம் மேக்ஸிமம் 90 days. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எனக்கு அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் தி ஆர்டிஸ்ட்? பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கோம்னா இன்னைக்கு வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? அப்படி இல்லை. ஐ ஹாவ் குட் ஆன் த ஸ்பாட். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுவேன் தவிர ஐ டோன்ட் ஸ்பீக் டு ஆர்டிஸ்ட் ஆஃப்டர் தட். ஓ, அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியா அதுக்கப்புறம் டர்ன் ஆகுறது ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் மட்டும்தான். ஓகே, தட்ஸ் வை பீப்புள் கால் மீ ஆட்டிடியூட் அண்ட் ஆல், பட் இட்ஸ் நாட் ஆட்டிடியூட். ஐ ஸ்பீக் ஆன் த ஃபேஸ். அது வந்து சில பேருக்கு ஹர்ட் ஆகும். ஓகே, அதனால ஐ ட்ரை டு அவாய்ட். அது சின்ன வயசுலேருந்தே நான் அந்த அளவுக்கு ஐ டோன்ட் மிங்கிள் வித் பீப்புள். ஓகே, ஒரு இன்ட்ரோவர்ட்டா நீங்க? இன்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது. இன் மூவிஸ். ஓகே ஓகே. ஃபில்ம் அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் போய்கிட்டே இருக்கு. இவங்கள வச்சு படம் பண்ணணும், இந்த மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை பர்சனலா இருந்திருக்கா? அது நடக்காம போயிருக்கா நீங்க பண்ணிட்டு இருந்த டைம்ல? மேபி இந்த படம் இருக்குல்ல, when I was in production, I want இது இன்னும் 2 பெரிய ஹீரோ பண்ண வேண்டியது. ஓ, அப்போ நடந்துதான் நல்லா இருந்திருக்கும். நடக்கல. I think this was written for you. Yeah. This is meant to happen for you. So அது வெயிட் the பண்ணி blessing will go to the right person. Right address. Right person address. Yeah, I think it's come பயமா இருக்கு. The blessing will go to the right address. Right address. நல்லா இருக்கு. ஓகே, I've also heard நீங்க வந்து you're on good term with பிரபுதேவா சார் கூட ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அது என்னன்னா இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்களா, நான் யார் ஹெல்ப் இல்லாமல் வந்தேன், நான் கஷ்டப்பட்டு வந்தேன்ட்டு. அப்படியெல்லாம் வந்து யாரோ ஒரு இடத்துல உங்களுக்கு சொல்லுவாங்களே, they've taken to the pond to drink, அப்படிலாம் கிடையாது. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அது நீங்கள் மறந்துருக்கலாம். பட் பிகாஸ் ஆஃப் ஹிம் ஒன்லி ஐ நோ த இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ வென் ஐ வாஸ் அ பேங்கர், தட்ஸ் ஹவ் அவர் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டட். அது போக போக எனக்கு என்னென்னா அந்த ஷூட்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஐ யூஸ் டு ட்ராவல் வித் ஹிம். அவர் தான் கூப்பிட்டு போய் சினிமான்றது எனக்கு வந்து அந்த பவுண்டரியை காட்டுந்து அவர் தான். ஓகே, எடுத்துகிட்டு போய் உள்ளே விட்டார். அதுக்கப்புறம் இது பண்ணிட்டாரு. பட் அவர் தான் என்னோட எப்படி சொல்கிறது, ரோல் மாடலாக சொல்லுவேன். ஜென்ரலாக இன்றைக்கும் நான் திட்டு வாங்குற ஒரே ஆள் யாருன்னா அவர் தான். ஓகே, ஏதாவது தப்புன்னா திட்டுற ஒரே ஆள் நான் பயப்படுற ஆளும் அவர் தான். ஏன்னா அது வந்து பயந்து இருப்பேன் நான் அவர்கிட்ட. ஏன்னா டே ஒன்லேருந்து நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த பட்ஜெட் ஆகுது, இது கஷ்டம், இதெல்லாம் பண்ணாதன்னு. அது மீறி நான் பண்ணேன். அதான் நான் என்னோட தப்பான டெசிஷன்லாம் அவர் கரெக்டாக சொன்னார், இது பண்ணாதன்னாரு. நான் பண்ணேன், அடி வாங்கிட்டேன். ஸோ ஐ திங்க் யூ ஹேவ் யுவர் ஓன் பீப்புளில் நீங்கள் இன்ட்ரோவர்ட்லாம் கிடையாது. உங்களுக்கான ஆட்கள் கிட்ட யூ ஆர் ஓப்பன் அண்ட் யூ நோ அந்த பவுண்டரி என்னன்றது. ஆமாம். அண்ட் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, அவரும் அப்படிதான், யார்கிட்டையும் அந்த அளவுக்கு பயங்கர இது கிடையாது, ஜெல் ஆக மாட்டாங்க, சைலண்டாக இருப்பார். அவர் வேலை பார்த்து அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது அது. அண்ட் எவ்வளோ பெரிய இருந்தாலும் he doesn't take it to head. You would have seen him in all avatars as a director, as a hero. நீங்கள் எங்கேயுமே அந்த ஒரு ஆட்டிடியூடோ அந்த தலைக்கு வரவே வராது அவருக்கு. இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டு திருப்பியும் இன்றைக்கும் அவர் தான் நம்பர் 1 டான்ஸில் சொல்கிறேன். He doesn't take it. He takes life as it comes. He doesn't complain about life. அது எனக்கு பெரிய படம் அவர்கிட்ட. நான் இன்ஸ்பயர் ஆனு சொல்ல மாட்டேன், அவர்கிட்ட நிறைய நான் அவருக்கே தெரியாமல் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஓகே, லவ்லி. அண்ட் அதே மாதிரி நாட் ஜஸ்ட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி, நீங்கள் பாலிவுட்லேயும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடக்ஷன். எஸ். ஸோ வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் சல்மான் சார்? ஐ ஜஸ்ட் டிட் ஒன் ஃபிலிம். எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்சது, நம்ம சொல்லுவோம்ல ராஜா மாதிரி இருக்கான். ஆமாம், ஹி இஸ் அ கிங்ன்ட்டு. அந்த வார்த்தை வந்து அவருக்கு சூட் ஆகும். வாவ். He lives like a king. He walks like a king. ஆமா. He walks like a king. He lives like king. நம்ம சும்மா அப்படி சொல்கிறது இல்லை, அது கரெக்டாக பொருந்துற ஒரு ஆள் நான் பார்த்தது அவர் தான். அந்த ஆராவே வேற மாதிரி இருக்கும் when you are with him. அந்த ஆராவே you are like in that palace with some king kind of thing. அவர்கிட்ட அது ஆக்சுவலாக நிறைய கற்றுக்கலாம் அவர்கிட்ட. பட் என்னென்னா அங்கே போய் கற்றுக்கலாம் முடியாது, அந்த ஆறாலே நீங்கள் மயங்கிடுவீங்க. ஸோ ஒன் திங் யூ ரியலி அட்மையர்ட் அப்படின்னா சல்மான் சார் கிட்ட என்னவா இருக்கும்? தைரியம். அதில் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். தைரியம். ராஜான்னு சொல்லிட்டீங்க, அந்த ராஜாக்கு இல்லாத தைரியமான்ற மாதிரி தான். தைரியம் உச்சக்கட்டம். யார் என்ன சொன்னாலும் வந்து அவர் என்ன நினைக்கிறோம் அதுதான். மேபி அந்த கட் ஃபீலிங் வந்து when you reach that level you will get yeah, maybe yes. Then அதுக்கப்புறம் ஏன் தொடர்ந்து அதுக்கப்புறம் you didn't work with him? Only one film.
That is also because of Prabhu sir. ஓ சரி. I didn't go direct. That's again because of Prabhu sir. நிறைய இடத்துல என் டோர் ஓப்பன் பண்ணது அவர் இன்டெரக்டாக அவர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இண்டஸ்ட்ரினா என்னது, எனக்கு ஆக்டர்ஸ் தெரியாது. அவரால் தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே ஐ நோ மூவி கான்டாக்ட்ஸ் என்றால். வாவ். ஸோ எங்கேயோ ஒருத்தங்க நமக்காக ஒன்று யாரோ பண்ணியிருப்பாங்க. நம்ம சொல்லலாம் நான் தனியாக வந்துட்டு, பட் யாரோ ஒரு இடத்துல இருப்பாங்க. அதை நம்ம நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அது மறந்துருப்போம். அது என்ன பண்ணாங்க, அது ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோ தானே கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நான் தானே கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க. பட் இருக்காங்க எல்லார் லைஃப்லையும் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அந்த இன்ட்ரோ ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க லைஃப்ல வந்து பிரபுதேவா சார் வந்து நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் யூ ஸ்டில் ரிமெம்பரிங் ஹிம் அண்ட் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் ஹி ஹஸ் டன் ஃபார் யூ. கிரேட். ஹி இஸ் மை குருன்னு சொல்லலாம். ஓகே. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒருத்தர் வச்சிருப்பீங்களா குருன்ட்டு, நான் வந்து ரியல் குருவா பார்க்குறேன். என்ன அவர் டான்ஸ்க்கு தான் கற்றுக் கொடுக்கல, மீதி எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ உங்கள் படத்துக்கு வருவோம், அங்கீகாரம். ஸோ நீங்கள் ஆசைப்பட்டு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு சினிமாவில் அங்கெங்கன்னு எங்கெல்லாமோ ரூட் எடுத்து போனீங்க, நிறைய சக்ஸஸ்லாம் பார்த்தாச்சு. பட் ஸ்டில் இங்கே தான் தம்பி உன் இடம்ட்டு உங்களை கூப்பிட்டு வந்த மாதிரி அவர் கமிங் டு திஸ் பிளேஸ். அங்கீகாரம்ன்ற ஒரு படம் ரொம்ப நாள் நீங்கள் ஆசைப்பட்டு லவ் பண்ணி அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு படம் பண்ணுறீங்க. இந்த டைரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்க தான் அதுக்கான ஆள் அப்படின்ட்டு. இல்லை இந்த கதை வந்து அந்த டைரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷமாக ரிசர்ச் பண்ண கதை இது. இந்த ஆதிரனை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி இந்த ஷூட்டே வந்து அவன் வீட்டில் தான் பண்ணோம். ஆதிரனோட வீட்லேயே தான் பண்ணோம். ஸோ இந்த பேர் மட்டும்தான் மாற்றிருக்கேன் தவிர, அம்மா பேர் ஆகட்டும், என் தங்கச்சி பேர் ஆகட்டும், பக்கத்து வீட்டு பேர் ஆகட்டும், என் கூட இருக்கவங்க எல்லார் பேருமே உண்மையான பேர். ஸோ எங்கள் அப்பா அந்த படத்தில் இறந்துருப்பார். அது எல்லாமே நீங்கள் பேப்பரில் படித்த பேராக தான் இருக்கும், எல்லாமே ரியல் இன்சிடென்ட்ஸ். அதனால தான் இந்த ஐடென்டிட்டி மட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம், பேரை மட்டும் மாற்றிருக்கோம். அது என்னென்ன ரிசர்ச்ன்றது ஆதிரன் மட்டும் இல்லை, அவன் ஏன் இப்படி ஆனான்றதுக்கு இருக்குல்ல, அதுக்கு பின்னால் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. when I say politics, not other politics, sports politics. அந்த பாலிடிக்ஸ் உள்ளே போனீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஹோல்னு சொல்லுவாங்கள்ல, நிரப்பப்பட முடியாத ஒரு இது, அது மாதிரி ஒரு இருக்கு. அதுக்கு மட்டும் தீர்வு கிடைச்சதுன்னா நம்ம ஊர்லேருந்தே ஒலிம்பிக்கு அடுத்த வாட்டி 10 பேராவது போகலாம். நம்ம இன்னும் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் போனால் இன்னும் பிடி உஷா மேடம் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். We have not seen the other people. ஆக்சுவலி இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பாலிடிக்ஸ் பேசுகிற ஒரு படம். போஸ்டர்லேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு ஸ்போர்ட்ஸை கட் பண்ணிட்டு அதில் கோர்ட் ரூம் ட்ராமா. எஸ். இட்ஸ் பேசிக்கலி இன் ஆர்குமெண்ட் பேஸ்ட். இவனுக்கு கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்காத போது he goes to the next step, so which is a court. அந்த கோர்ட்லேயும் வந்து பிகாஸ் ஆஃப் யுவர் say power or whatever the government power, அவனை அந்த அங்கீகாரம் கிடைக்காது. அதனால he again திருப்பி போராடி கடைசியில் அவனுக்கு என்ன நடக்குதுன்ட்டு now what is he. ஸோ இதெல்லாம் கிடைச்சதான்னா கிடைக்கல, அது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். பட் இந்த இதுக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நான் கேட்ட கேள்வி எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒலிம்பிக்கில் ஈஸியாக ஜெயிக்கலாம். அது ஒரு பெரிய கம்பசூத்திரம் இல்லை. த ப்ராப்ளம் இஸ் வி டோன்ட் நோ ஹவு டு. இங்கே ஸ்டேட்டில் ஓடுறவன் 10 வாட்டி ஸ்டேட் ஜெயிச்சவன், நேஷனல் ஜெயிச்சவன், இன்டர் ஸ்டேட் ஜெயிச்சவன், அடுத்தது காமன்வெல்த்து போகிறான். அங்கே ஜெயிச்சு அதுக்கப்புறம் எங்கே போனான்னு யாருக்குமே பதில் இல்லை. ஏன்னா அதுக்கு நம்ம ஊரில் அந்த கிரிக்கெட், டென்னிஸ் இல்லைன்னா எனி ஹை அண்ட் கேம், ஸோ கால்ட் க்ரீமி லேயர் ஆஃப் ஸ்போர்ட்ஸை விட்டிங்கன்னா இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஆல் தே வாண்டட் இஸ் ஒன் கவர்மெண்ட் ஜாப் ப்ளஸ் அந்த நாட்டுக்கோசம் ஓடுற ஒரு வெறி. பட் அவங்களும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்களான்னா இல்லை. we are always on the commercial side. See, I'm not blaming cricket. I don't like cricket after it becomes IPL. பட் என்னென்னா அங்கே கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் கொடுக்குறது இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே, ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் எவ்வளோ கேம்ஸ் இருக்குது, ஜஸ்ட் டெல் மீ ஒன் ரஃப். எனக்கு தெரியல அவ்வளோவா, ஒரு 20-25. நானும் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 12-13 நினச்சேன். There are 33 games. Wow. அதில் நம்மளை சொல்கிறது ஒரு 5-6 சொல்லலாம், மீதி எல்லாம் பேர் கூட தெரியாது. நான் படிக்கும்போது நிஜமாக இதெல்லாம் இருக்கான்னு நானே எனக்கே ஒரு மாதிரி ஐ ஓப்பனராக இருந்துச்சு. ஸோ அதில் அந்த கேம்ஸில் பாதி பேர் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஓகே, அது எப்படி விளாட்ணுன்னு கூட தெரியாது. எனக்கு பர்சன் கெட்ஸ் இன்ஜூர்ட், சே ஏ ரன்னர், அத்லெட், 300 ஸ்பிரிண்ட், 500 400 என்ன இல்லைனோ ஊர் சைடு நான் சொல்கிறது நம்ம ஊர் மெயின் இடம் இல்லை, ஊர் சைடில் அவனுக்கு ஹாம்ஸ்ட்ரிங்னா என்ன, எப்படி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. there is no physiotherapy attached to it.
பட் வென் யூ கோ டு பிக்கர் கிளப்ஸ் யூ ஹாவ் எவ்ரிதிங், எல்லாமே ஒரு செட்டப் இருக்கும். இவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்து அவன் ஓடுறதெல்லாம் ஒரு மட் கிரவுண்டு. ஆனால் நீங்கள் காம்படிஷன் போகிறது சிந்தட்டிக் கிரவுண்டு. மட் கிரவுண்டில் ஓடுறவன் அவனுக்கு என்னதான் வெறி இருந்தாலும் அதில் ஓட முடியாது. ஸோ தே நீட் தட் சப்போர்ட். அந்த சப்போர்ட் கவர்மெண்ட் கொடுக்குதானா? இல்லை. அப்போ நீங்கள் வந்து நம்ம எல்லாரும் சொல்கிறோம் 6 கோடி மக்கள் ஒருத்தன் கூட ஒலிம்பிக் வாங்கிட்டு என்னென்ன இருக்காங்க. அவனுக்கு எப்படி ஓடணும்னு தெரியாது, ஓடினாலும் ஜெயிக்க முடியாது. இந்த படம் அதை தான் பேசும். ஏன் வாங்கலை, ஏன் ஒலிம்பிக்கில் இருந்து. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறது, they used to get this Indian flag. Yeah. They used to put it. ஆமா. அதுவே அவன் காசில் வாங்குது. அவன் சொந்த காசில் வாங்கி அந்த பெருமையை எடுத்துக்கிறான். அது கூட நம்ம ஸ்பான்சர் பண்ணுறதில்ல. அந்த பாலிடிக்ஸ் தான் திஸ் ஃபிலிம் டாக்ஸ். ஐ திங்க் இட்ஸ் அ லார்ஜர் பிக்சர். சின்னதா ஒரு விஷயம் கிடையாது, ஒரு பெரிய விஷயம். இது மொத்தமாக பேசும். இது வந்து இதுக்கு ஒரு தீர்வு, இந்த பாயிண்ட் இதை அச்சீவ் பண்ணால் இது அப்படி கிடையாது. இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே பேசும் இந்த படம். ஓகே. இது எல்லாமே அவனுக்கு நடந்தது. அவன் ஒருத்தன் கேட்டான் இந்த கேள்வி எல்லாம். இப்போ ரீசெண்டாக ராஞ்சில் கூட பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இட் வாஸ் ட்ரெண்டிங் லாஸ்ட் வீக். வின் பண்ணிவிட்டு பெஸ்ட் ரேட் வச்சுட்டு அவனுக்கு அவனோட திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி இல்லை. அந்த போல்லாம் அவன் ஷேர் ஆட்டோவில் காசு இல்லாமல் ஷேர் ஆட்டோவில் தள்ளிட்டு போகிறான். அவனை போய் கூப்பிட்டு வரதுக்கு நம்ம ஆளுங்க இல்லை. அந்த கண்டிஷனில் நம்ம இருக்கோம் அவனுக்கான. ஸோ இந்த படமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அங்கீகாரம் மட்டும் இல்லை, எவனுக்கெல்லாம் அங்கீகாரம் இல்லையோ, இட் கேன் பி எனி ஃபீல்ட், அந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு கோவம் வரும்ல, அந்த கோவம் வந்து போகும்போது அது வெடிக்கும். அதுதான் இந்த படம். ஓகே. இட் வில் ஆன்சர் ஆல். நான் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் ஒரு பேசிக்காக யூ டோன்ட் கெட் தட் ரெக்கக்னிஷன், யூ லைக் திஸ் ஃபிலிம். ஸோ வெரி இன்டெப்த் ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆன விதம்னு ஒன்று இருக்கும்ல, ஃபிசிக்கல் மென்டலி ஒரு கேரக்டர் நம்ம வந்து அச்சீவ் பண்ணி அதுக்கு ரெடி ஆகுறது மாதிரியே ஃபிசிக்கலாகவும் அதுக்கு ரெடி ஆகணும். நீங்கள் சொன்ன மாதிரி 2 yearsல 3 different phases ஆஃப் த கேரக்டர் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒன்று ஒபீஸாக இருக்கும், அப்புறம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி. இல்லை, ஆஃப்டர் திஸ் கை கெட்ஸ் ஹர்ட், ஒரு இதில் இதாகும்போது he has to put on weight. ஓகே. வெயிட் பிடிச்சி தென் he has to go and argue in the court. அது ஒரு 4-5 மாதம் ஓடும். அப்போ he can't maintain it. அப்போ ஒரு உடம்பு இருக்கணும். அப்புறம் வந்து நேஷ்னல் ஓடும்போது ஒரு உடம்பு இருக்கணும், ஸ்டேட் ஓடும்போது ஒரு உடம்பு இருக்கணும். ஸோ இதெல்லாம் நாங்கள் லாஸ்ட் ஜான்வரி ஷூட் பண்ணோம். இந்த கோர்ட் போர்ஷன்ஸ் எல்லாம், ஸ்போர்ட்ஸ் போர்ஷன் இந்த ஜான்வரியில் ஷூட் பண்ணோம். நடுவில் வந்து செப்டம்பர் இது கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணோம். ஸோ 3 வேரியேஷன் இருக்கும். ஒன்று வந்து ரொம்ப அவனுக்கு எல்லாமே போயிடும்போது அவன் ஃபேஸே வந்து ரொம்ப உடஞ்சிரும். ஸோ அந்த டேரக்டர் வந்து சார் இதெல்லாம் மேக்கப் அவர் ஒத்துக்கல. ஹிஸ் நேம் இஸ் தென்பதியான். தென்பதியான். அவர் என்னன்னா, இந்த கதை வந்து அவர் ரொம்ப அவங்க பையன் பேர் ஆதிரன், டேரக்டர் பேர். ஸோ என் பேர் ஆதிரனை வச்சு ஜென்ரலாக நம்ம வீட்டில் குழந்தைய எப்படி பார்த்தோமோ அது மாதிரி தான் என்னை பார்த்து அடிக்கிறது மட்டும்தான் செய்யலை. ஒரு சின்ன வேரியேஷன்னா கூட வந்து உட்காந்துருவாப்பில்ல. ஈவன் ரன்னிங்லேயே வந்து அவர் சொன்ன ட்ரெயினர் தான் நான் எடுத்தேன். 1 year I took training. ஹிஸ் நேம் இஸ் மகேஷ். அவர் தான் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் எல்லா பிளேயர்ஸையும் ரெடி பண்ணுறவர். ஸோ அவன் டெய்லி வீடியோ அனுப்பணும். டெய்லி என்னை ட்ரைனிங் முடிச்சுட்டு அந்த காஃப் மசில்லேருந்து இந்த ஸ்டைல் வருதா, ஒரு ரியல் அத்லெட்டிக் எப்படி ஓடுறான்ட்டு இதெல்லாம் வரணும். ஒரு டைம் நான் ஒரு 10 நாள் லீவ் எடுத்தேன், பிரேக் எடுத்தேன். அந்த ஸ்டைல் கொஞ்சம் போயிடுச்சு. திருப்பியும் ஹி கேன்சல் த ஷூட். கொஞ்சம் டார்ச்சரான கேரக்டர். பட் என்னன்னா அவுட்புட் எனக்கு வந்து பயங்கரமா இருக்கும். ஓகே. இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா? இல்ல எனக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கு சம்பந்தமே இல்லை. நான்லாம் ஒரு ப்ராப்பர் ஃபுட்டி. எனக்கு சாப்பாடுன்னா உயிர் பயங்கரம். இதுக்கோசம் நான் இங்கேருந்து 5 மணி நேரம் ஈரோடுக்கு போவேன். ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஒன்று அம்மன் மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும், போய் சாப்பிட்டு வருவேன். அப்படிப்பட்டவன். எப்படிப்பட்ட ஒருத்தரை போய் இப்படி வாயை கையெல்லாம் கட்டி போட்டு ஓட வச்சு இல்லை அது அதில் தெரியுது. ஓகே. வாட் வி சாக்ரிஃபைஸ் நோ யூ கெட் இட். ஓகே. பட் இது என்ன, நான் என்ன உங்களுக்கோசரமோ மற்றவங்களுக்கோசரம் சாக்ரிஃபைஸ் இல்லை. இப்படி பண்ணால் ஃப்ரம் திஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை நியூ லைஃப். இது என்னோட செல்ஃபிஷ் ரீசன் நான் பண்ணிக்கிறது, மற்றவங்களுக்கு பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த கேரக்டர் யார் வேணால் சொல்லலாம், இது யார் வேணால் நடிக்கலான்ட்டு. அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு ஒர்க் ஒன்று இருக்குல்ல. ஓகே. அது நீங்கள் ஹானஸ்டாக பண்ணீங்கன்னா தட் ரிசல்ட் வில் கம். இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் தி இது. இப்போ நிஜமாவே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி நீங்க வந்து வர்க் பண்ணிருக்கீங்க. சோ நிஜமா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நிறைய இன்ஜுரிஸ் நடக்கும். ஆமா. அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஜுரிஸ் நடக்கும்? ரெண்டு வாட்டி ஆச்சு. அது என்ன? 2 வாட்டி. ஒரு வாட்டி வந்து நாங்க கிளியரா ஃபர்ஸ்டே என்ன சொன்னோம்னா, ஸ்போர்ட்ஸ் போர்ஷன்லாம் வந்து மாஸ்டர் ஹஸ் டு டேக் இட். when I say மாஸ்டர், பீட்டர் ஹெயின் மாஸ்டர். ஓகே. அவர் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ என்னன்னா, அன்றைக்கி ஏதோ டேட் இல்லைன்னு சொல்லிட்டு போன ஷெட்யூல் என்ன பண்ணார், சரி ட்ரெயின் ஓடும்,
ட்ரெயினும் குதிரை இது இருக்கும், அதோடு ஓடுறோம். நான் சொன்னேன் இது ரிஸ்க்கு இது. இல்லை பரவாயில்ல ஓடுங்கன்னார். அந்த கேமராமேன் 2 பேரும் டார்ச்சர் பண்ணி ட்ரெயினை விட ஃபாஸ்ட்டாக ஓட சொன்னாங்க. சரி ஃபஸ்ட்டு வாட்டி ஓடுது. திருப்பியும் வந்து எவ்ரி 10 மினிட்ஸ் தான் அந்த அடையார் கிரவுண்டில் அந்த ட்ரெயின் வரும். அதோட போட சொன்னது கிழிஞ்சிருச்சு. உடஞ்சி ஆல்மோஸ்ட் 1 மந்த் வீட்டில் உட்காந்துட்டேன். திருப்பியும் வந்து குதிரையோட ஓட சொன்னாங்க. அது வந்து பீச் மண், அது வேறு மாதிரி இருக்கும். அதோடு ஓடும்போது திருப்பி இன்னொரு வாட்டி உடஞ்சிது. அது என்ன ப்ராப்ளம்னா அந்த டேர் ஆகும்போது என்ன ஆகும், யூ கேனாட் மூவ் த மசில்ஸ் ஃபுல்லாக. அது என்ன ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா மசிலுமே இதாகிடும் 1 மந்தில். அண்டர்ஸ்டாண்ட், புரியுது சார். ஐயோ, இப்படி குதிரை கூடயும் ட்ரெயின் கூடயும் போட்டி போட்டு ஓட வச்சிருக்காங்க உங்களை. ஏன்னா அந்த ரியல் ஆதிரன் வந்து ட்ரெயினோட ஓடினவன். அவனுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அவன் ஓடுனதெல்லாம் இதோட சேர்ந்து ஓடி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஹி வாஸ் அ ஹார்ஸ் ரைடர் ஆல்சோ. ஸோ அந்த குதிரையோட ப்ராக்டிஸ் பண்ணவன். அதனால் வந்து அவந்தில் எதுவுமே மாற்றாமல் அப்படியே இருக்கணும்னு அப்படியே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய இன்ஜுரிஸ் எல்லாம் தாண்டி நம்ம பண்ணியிருக்கோம் இதை. ஓகே, இப்போ ஃபிசிக்கலி இவ்வளோ சேலஞ்சஸ் இருந்துச்சு, மென்டலி ஒரு ப்ராஜெக்டில் இவ்வளோ வருஷம் இவ்வளோ டைம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி இருந்துச்சு? ஒரு இன்னொரு கேரக்டர் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, இன்னொரு பர்சனோட லைஃப்பை நீங்கள் வந்து ஃபுல் கமிட்மெண்ட்டோட பண்ணிட்டு இருக்கிறப்போ அது எவ்வளோ ட்ரெயினிங்காக இருந்தது மென்டல்? இல்லை, ஐ ஷுட் நாட் சே ட்ரெயின். திருப்பி அதான் சொல்கிறேன், இட்ஸ் ஃபார் மை செல்ஃபிஷ் ரீசன். நான் மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணல, நான் செல்ஃபிஷ் ரீசனாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் இந்த அவுட்புட் வரும். கரெக்ட். அதுக்கு நீங்கள் ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணணும். அது பண்ணீங்கன்னா இதோட அவுட்புட் யாருக்கு, இதில் யார் பேர், நான் தான் பேர் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தான் பெனிஃபிட் இருக்க போகுது. பட் அதில் வந்து நமக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ ஃபிசிக்கலாக கொஞ்சம் நிறைய இது பண்ணுறப்போ ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் எல்ஸ் டு டு. இதுதான் யூ ரன் அ பிஸ்னஸ். இல்லை, ஐ டுக் அ பிரேக். ஆல்மோஸ்ட் ஐ டுக் அ பிரேக். எனக்கு இதுதான் என் லைஃப்னு நினச்சி இதில் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அது இல்லாமல் அந்த கேரக்டராக எனக்கு ரொம்ப ஏன் கனெக்ட் ஆச்சுன்னா, நான் நினச்சி கேட்ட கேள்வியெல்லாம் இவன் கேட்குறான். ஸோ அதனால் எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. இட்ஸ் மீ. ஆக்சுவலாக நடிக்கும்போது நான் கேஜிஆரை தான் கேள்வி கேட்டேன், ஆதிரனா கேள்வி கேட்கல. அதனால எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. சினிமாவில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சினிமான்றது வந்து நம்ம இருக்கிறனால சொல்கிறோம், பிட்ரேயல் அப்படின்றது ரொம்ப எவிடென்ட்டாக நிறைய இடத்துல நடக்கும் அப்படின்ட்டு. இது எல்லா ஃபீல்ட்லேயுமே கண்டிப்பாக இருக்கிற ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு பிட்ரேயலை நீங்கள் வந்து யோர் கோர்ஸ் ஆஃப் டைமில் சந்திச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக. அது இல்லாமல்லாம் இந்த இது அதான் சொன்னேன், என்னோட பேட் ஃபேஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி there is a quote from Leo Tolstoy. It says, if you feel the pain, you are alive. If you feel the pain of others, you are a human being. Okay? So after this transition, I changed the last word. I don't want to be a human being henceforth. That's what I learned. No, but I heard that நீங்கள் நிறைய சோஷியல் சர்வீசஸ் பண்ணியிருக்கீங்க. சே இன்ஸ்டன்ஸ் இது வந்து இருக்கிறவங்களுக்குன்ற இல்லாமல் இந்த கோவிட் டைம்லலாம் வந்து சினிமா யூனியனில் இருக்கிறவங்களுக்குலாம் ரைஸ் பேக்ஸ் கொடுக்கறது, அப்புறம் ராம்நாடில் வந்துட்டு ஒரு ஆர்மி பர்சனுக்கு வந்துட்டு அவர் இறந்துட்டார். அந்த சைனா பார்டர் வாரில் ஒருத்தர் இறந்தார். அவங்க ஃபேமிலி, அது ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன், ரொம்ப ஒரு மாதிரி வலிச்சது. ஸோ ஐ டுக் ஓவர் தர் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ். அந்த கிட்ஸோட இது அதை எடுத்துட்டு நான் மறந்துடுவேன் தான் நான் எஃப்டியாக போட்டு அப்போ கொடுத்தேன். இப்போ இந்த படத்துக்கு அப்புறமா என்னென்ன லைனப்ஸ் இருக்குது? பிகாஸ் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அடுத்த 3 ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் பேஸ் பண்ணியிருக்கு. மார்க் ஆண்டனி ப்ரொடியூசர் வினோத் சார், அவருக்கு ஒரு படம் அது போயிட்டுருக்கு, பேரலாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஷூட் ரிலீஸ்க்கு அப்புறம் ஐ எம் ஜாயினிங் தட். ஓகே, அது முடிச்ச உடனே ஒரு தெலுங்கு ப்ரொடியூசருக்கு ஒரு சி பேஸ்ட் ஸ்டோரி, தெலுங்கு ஃபிலிம், தமிழ் ஃபிலிம் ஒன்லி, தெலுங்கு ப்ரொடியூசர். ஸோ அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் லாக் ஆகிருக்கு. அவர் வினோத் சார் படம் முடிச்சதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு த தேர்ட் ஒன். ஓகே. ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஜான்ரா, ஆனால் ட்ரூ இன்சிடென்ட்ஸ். 3மே டிஃப்ரெண்ட் ஜான்ரா, பட் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் எல்லாமே. உங்களுக்கு டிரெக்ட் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. Now only I started, no miles to go. You have so much. No, I mean your journey started long back. That is okay, but as an actor I started here. So இதுக்கப்புறம் என்ன ஆகும்? But interest இருக்கு. அப்படி இல்லை. Anything can happen in life. Anything can happen. You cannot, இதுதான் நடக்கணும்னுலாம் கிடையாது, என்ன வேணால் நடக்கும். பட் ஆசைப்படலாம். கண்டிப்பாக, தப்பு இல்லையே, தப்பு இல்லை. என்ன வேணால் ட்ரை பண்ணலாம், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இந்த 3 ஸ்கிரிப்ட்ஸ்லையுமே டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ்னு சொன்னீங்க. ஸோ ஹவு இஸ் இட் ஆஸ் அன் ஆக்டராக நீங்கள் வந்து இப்போ தான் வந்து you're experiencing something that you wanted for a very long time. Yeah. So அது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எஃபர்ட் போடுறப்போ அது எப்படி இருக்குது? அந்த ஒரு இந்த ஒரு கேரக்டருக்கு இப்படி இருக்கணும், இந்த கேரக்டருக்கு இப்படி இருக்கணும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூ பர்சனாக இருக்கீங்கல்ல, அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் பயமாகவும் இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? அது எந்த அளவுக்கு, அதுதான் சொல்கிறேன், இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு.
இதில் கொஞ்சம் பயந்தேன், நிறைய இடத்துல கொஞ்சம் பயந்தேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகாதான்னு நினச்சேன். ஆனால் ஒர்க் அவுட் ஆச்சு. அஸ் அன் ஆக்டராக நான் சொல்கிறேன், அஸ் அன் ஆக்டராக அந்த அவுட்புட் நான் என்ன நினச்சேனோ அது வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு ஒரு ப்ரொடியூசரா உங்களோட ஸ்கிரிப்ட், உங்களோட பிக்சர் நீங்கள் பார்த்துட்டு என்ன ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? இவனை அடுத்து ஏதாவது புக் பண்ணணும் தான் சொல்லுவேன். வெரி கான்ஃபிடென்ட், யூ வெரி ஹாப்பி. நோ, ஐ எம் டூ ஹாப்பி. வெரி நைஸ். வென் யூ சே கான்ஃபிடென்ட்ன்றது அதுக்கு மேலே ஏதாவது வார்த்தை இருந்தால் அது போட்டுக்கலாம். வேற யாரெல்லாம் படம் பார்த்தாங்க? அம்மா பார்த்தாங்களா படம்? நோ நோ, ஐ எம் நாட் ஷூர். நாட் ஷூர். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ஃபைனல் RR முடிச்சதுக்கப்புறம். வேற யாருக்காவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது காமிச்சிங்களா? இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? வாட் இஸ் தி ஃபீட்பேக் ஜெனரலி ஃப்ரம் they them? all liked it. Liked it? In Aram, last 20 minutes you will break actually. In the last 20 minutes Aram. Yeah. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு உடஞ்சிருவீங்க இன்ட்ரோலுக்கு அப்புறமே. ஆமா, கிட்டத்தட்ட அடி வாங்குறது, ஓடுறது, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அடி வாங்குற சீன் இருக்கும். ஐ மீன் ட்ரெய்லர் கட்ஸ்ல நான் பார்த்ததுல சொல்றேன். அதுவே வந்து ஒரு மாதிரி நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலே அடிச்சாங்க போலயே, அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ரொம்ப சீக்கிரம் கனெக்ட் ஆகுற. எக்ஸாக்ட்லி, அவனோட கனெக்ட் ஆகிடும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் ஐ எம் நாட் அ ஸ்டார், ஸோ டு கனெக்ட் வித் ஹிம் யூ நீட் டைம் இன் தட். அந்த ஒரு 30 to 40 minutes யூ வில் கெட் கனெக்டட் டு தட் ஆதிரன். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் யூ வில் ஃபீல் அவன் என்ன கேட்குறான்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ஆன்சர்ஸும் உங்களுக்கு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த படம் வந்து ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை, ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, அதெல்லாம் இஸ் ஃபைன். பட் அந்த ஒரு வெண்ட் அவுட் ஒன்று இருக்கும்ல, ஈவன் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஒரு வேறு ஃபீல்டில் கூட ஒரு ப்ராப்பர் அங்கீகாரம் இல்லைன்ற ஒரு கோவம் இருக்கும்ல, அது இந்த படம் மூலமா வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. அந்த கோவம் தான் இதோட அவுட்புட். இது எனக்கு மட்டும் கிடைக்கிற அங்கீகாரம், இதனால அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறது எல்லாருக்குமே அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பேசும் பொருளாக மாறும்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பெரிய பேசும் பொருளாக மாறும். எப்படி நீ சொல்லலாம், இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னா எல்லாமே வந்து வில் பி ஷோயிங் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபிலிம். ஆமா, கிட்டத்தட்ட 400 டாக்குமெண்ட்ஸ் கிட்ட யூ ஆர் ஹேவிங். எஸ் ஃபார் தி நான் ஆக்சுவலாக பயந்தது என்னன்னா சென்சாரில் பயந்தேன். என்னென்னா எல்லாமே ரியல் இன்சிடென்ட்ஸு, இதெல்லாம் வந்து எப்படி கோர்ட்டில் பேசியிருப்பாங்க. சினிமாக்குன்னு யூ கேன் ஹேவ் சம் லிபர்ட்டி, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணு. பட் நான் இதில் ரொம்ப பயந்தது என்னென்னா இட்ஸ் அகெயின்ஸ்ட் சிஸ்டம். ஆமா, பிகாஸ் அகெயின்ஸ்ட் சிஸ்டம். இட்ஸ் நாட் அபவுட் இதில் வில்லன்ன்றது கிடையாது. ஐ கேனாட் பின் பாயிண்ட் இவனால தான் இது நடந்துச்சுன்னு இல்லை. இட்ஸ் அகெயின்ஸ்ட் சிஸ்டம். சிஸ்டம் இஸ் பேசிக்லி கன்சிஸ்ட் ஆஃப் யுவர் கவர்மெண்ட், ஸ்டேட், சென்ட்ரல், எவ்ரி திங். ஸோ நான் பயந்ததெல்லாம் இல்லை, இது ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் அதெல்லாம் பயந்தேன். பட் சென்சாரில் என்ன பண்ணாங்க, அவங்க இந்த சென்சார் நடக்கும்போது இந்த டைரக்டர் வந்து ஒரு 4 பேக் எடுத்துகிட்டு போனார். நான் சொன்னேன், ஜேபி இந்த டைலாக் எல்லாம் கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு கட்டு, நீங்கள் டப்பிங் எல்லாம் பண்ணாதீங்க, கம்பல்சரி இதை கட் பண்ணுவாங்கன்னு. டு மை சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக என்னென்னா தே லைக் த ஃபிலிம், தே மியூட்டட் சம் பிளேஸ். அதுக்கும் வந்து இவர் ப்ரூஃப் கொடுத்தோன்னா அதுலேயும் ஒத்துக்கிட்டாங்க அவங்க. அண்ட் தென் தே சைடு யூஏ. அதுக்கப்புறம் டேரக்டர் நோ ஹி ஆர்கியூட், ஹி சைடு இது வந்து எல்லாருக்குமான படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்து தே கேவ் யூ. அவ்வளோதான். நீங்க ரொம்ப பயந்த ஒரு விஷயத்துல அவ்வளவு உண்மை இருக்கு அப்படின்னு. நான் ரொம்ப பயந்தது அந்த ஒரு இதுதான். என்னன்னா இவ்வளோ தூரம் பண்ணி கடைசியில் வந்து மியூட்டா அந்த சீன்லாம் எடுத்துருவாங்களோன்னு பயந்தேன். பட் இல்லை, ஏன்னா இது ரியல் இன்சிடென்ட் நடந்ததுக்கு எல்லாமே ஆதாரம் இருக்குப்பா எங்களுக்கு அந்த மாதிரி. ஆமா, எத்தனையோ ரெஃபரன்சஸ், எவ்வளவோ விஷயங்களை கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட அவர் 8 வருஷமா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏன் அதுக்கான அவரும் வந்து ரஞ்சித் சார் டீம்ல இருந்து வந்தவர். ஓகே, அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். ஒரு வாட்ச்மேனா வேலை செஞ்சு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அங்கேருந்து ரொம்ப வருஷமாக சுற்றி எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஐ ஹவ் சீன் த ஹைஸ், ஐ ஹவ் சீன் த லோஸ். பட் இந்த டைரக்டருக்கு ஒரு ஹை வரணும். இந்த படம் அந்த டைரக்டரை மாற்றணும், அவர் லைஃப்பை மாற்றணும், அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். அது இல்லாமல் இந்த படத்தை நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ் 3 பேர். இவங்க யாருன்னா என் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. கேஜிஆரில் இருந்தவங்க. ஒரு டைமில் வந்து எல்லாரும் போன போது இவங்க மட்டும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து வெளில போய் ஒரு 2-3 சின்ன படம்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த டைரக்டரோட இருந்து 2-3 ஹீரோஸ்க்கெல்லாம் போச்சு. இட் டிட் நாட் ஒர்க். அதுக்கப்புறம் திருப்பி என்கிட்ட வந்து அவங்க வந்து எப்படி இந்த படம் பண்ணாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு. அது ஒரு கஷ்டப்பட்டு நம்ம அந்த டைலாக்லாம் சொல்லி அது அப்படிலாம் தெரியல. கஷ்டப்பட்டாங்க, பயங்கரமாக இதுக்கு பேக்கில் பண்ணாங்க. அவங்களும் ஜெயிக்கணும், இந்த அங்கீகாரம் அவங்களுக்கும் வரணும். இது ஜெயிச்சுதானே அவங்க இது மாதிரி படம் இன்னும் 2 எடுப்பாங்க.
இது மாதிரி டேரக்டர்ஸ் இன்னும் 2 பேர் வரலாம். ஸோ ஐ திங்க் இந்த படம் இஸ் கோயிங் டு பி அ வின்னிங் மொமெண்ட் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஒர்க், டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர், ஆக்டர், இதில் ஒர்க் பண்ண ஈவன் டெக்னீஷியன்ஸ் கூட எல்லாமே புதுசு. கேமராமேன் ஆகட்டும், விஸ்வான்ற கேமராமேன், எடிட்டர், புது எடிட்டரு, எல்லாமே புதுசு. ஈவன் இதில் ஒரு மேடம் நடிச்சிருப்பாங்க, விஜயலட்சுமி மேடம். அந்த இதுவா லாயராவா? ஏஜி மேடமா நடிச்சிருப்பாங்க. ஓகே. அவங்கெல்லாம் வந்து பாய் கட் பண்ணிட்டு இருக்கோம். you will hate her after you see that. I mean the last dialogue she said no in the trailer, அது கண்டிப்பா எனக்குலாம் வந்து இன்னும் இப்படி பேசுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. அவங்க பிரிச்சுட்டாங்க. ஓகே. அண்ட் என்னோட அம்மாவை நடிச்சவங்க, என்னோட தங்கச்சியா நடிச்சவங்க, அப்புறம் என் கூட அத்லெட்டா ஓடின சத்யான்னு ஒரு கேரக்டரு, சிந்துரின்னு அவங்க பேரு, எல்லாமே புது ஆர்டிஸ்ட். இன்ஃபேக்ட் இதில் ராம்ஜி சார்லாம் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு பழைய டான்ஸ் மாஸ்டராக இருப்பார் ராம்ஜி, அவர்லாம் இந்த படத்தில் இருக்கார். அவர்லாம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துக்கு வராரு. நிறைய பேர் மீதி எல்லாமே ரியல் கோச்சஸ் தான். இந்த படத்தில் வரவங்க எல்லாமே ரியல் ஃபேஸ். இந்த படத்தில் விஜய் மேடம்னு ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பிரிச்சிருப்பாங்க படத்தில். அவங்களுக்கு ஆக்சுவலாக தமிழும் கரெக்டாக வராது, ஆனால் பயங்கரமாக ஒரு எஃபர்ட் எடுத்து ஒன்று பண்ணாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து மலையாளத்தில் லான்ச் ஆனாங்க. ஓகே. ஃபஹத் சாரோட ஒரு படத்தில் நடித்தாங்க. எனக்கு அந்த படம் பார்த்ததுலேருந்து இவங்களை எப்படியாவது இந்த கேரக்டரில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் வசுந்தரா மேடம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட், பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் இதில் ஒரு கேரக்டர் வந்து என் பக்கத்து வீட்டு அம்மா ஒருத்தர் வருவாங்க, அவங்கள ஒருத்தரை லான்ச் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னா ப்ரொடக்ஷனில் வந்து சாப்பாடு போடுறவங்க. அவங்கள ஒரு ஆக்டராக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அவங்க நிறைய பார்த்துருக்கேன். அவங்கள நான் சொன்னேன், இல்லை இவங்களை இந்த நடிக்க வைங்க. இல்லை கொஞ்சம் பயந்தாங்க. அப்புறம் அவங்களது தனியாக தெரியும் படத்தில். இது நிறைய பேருக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த படத்தில். ஓகே, நீங்க சொல்றதுலேயே தெரியுது அவ்வளோ பயங்கரமாக இருக்கு இந்த படத்துக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு இதில் வந்து டெக்னீஷியன்ஸாக வந்து பயங்கரமாக எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பீட்டர் ஹெயின் மாஸ்டர். அவர் தான் வந்து ஆக்சுவலாக இந்த படம் டிலே ஆனதுக்கும் அவர் தான் காரணம். உண்மையில் டேட்ஸ் இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்களுக்கெல்லாம் கெஞ்சி கூப்பிட்டு வந்து அந்த கோவத்தில் என்னை செஞ்சிட்டார் நிறைய இடத்துல. ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸில் வந்து ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கும், ட்ரம்ஸ் எல்லாம் கீழே விழுற மாதிரி இருக்கணும். அப்போ அவர் சொன்னார், டைமிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க தெய்வமே. ஐ யூஸ் டு கால் இம் தெய்வமே, ஹி யூஸ் டு கால் மீ தெய்வமே. பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். கரெக்டான வரும்போது அவன் கழட்டி விட்டான். அந்த ட்ரம் எல்லாம் ஒன்று ஒரு 150 லிட்டர் தண்ணி பட்டு இங்கே பெரிய ஸ்டிச்சஸ் ஆச்சு. அதே மாதிரி அவர் டூப் யூஸ் பண்ண மாட்டார். சொல்கிறார், இருக்காங்க தெய்வம், பரவாயில்ல, இது பண்ணுங்கன்ட்டு. நான் ஒரு 20 நாள் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணேன். அங்கே வரும்போது எங்கே டூப்பு, அங்கேருந்து குதிக்கணுமா, இங்கேருந்து வந்துடுவாங்க, நீங்கள் இதை பண்ணுங்கன்னாரு. அந்த ஃபைட்லாம் முடிச்சதுக்கு தெய்வம் டூப்பே வரலையான்னு, அதெல்லாம் வராது, இதுதான் அப்படின்ட்டார். பயங்கர ரிஸ்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக எடுத்து கொடுத்தாரு. ஓகே. நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல சில இடத்துல, இல்லை இதை பண்ணலாம் இதை பண்ண முடியாதுன்ட்டு, அந்த பயத்தை போக்குனது அவர் தான் மெயின். இவ்வளோ இந்த படம் இன்னொரு கலராக தெரியறதுக்கு அவருக்கு மெயின் காரணம். ஈவன் ஸ்போர்ட்ஸும் அவர் தான் எடுத்தார். அவர் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் சேனல்லாம் போய் ரெஃபரன்ஸ் எடுத்து எனக்கு அது மாதிரி வேணும், இது மாதிரி வேணும், அந்த கேமரா யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த குவாலிட்டி வரும். ரொம்ப மெனக்கடிஞ்சார். ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு வந்து அவர் ஷூட் பண்ணதோ 22 நாள். ஆனால் இதுக்கு ஒரு ஒர்க் பண்ணார். ஆல்மோஸ்ட் 6 மாதமாக 7 மாதமாக ஒர்க் பண்ணி என்னால் 2 படம் விட்டார். நான் பண்ண டார்ச்சரில் 2 படம் அந்த ப்ரொடியூசர்லாம் கடுப்பாகி இல்லை படமே கேன்சல் ஆகிடுச்சு. டார்ச்சர் பண்ண வந்தே ஆகணுன்ட்டு. ஓகே. ஸோ அதுக்கான அந்த எஃபர்ட்டுக்கான அவுட்புட் இருக்கு இப்போ. அவ்வளோதான். மாஸ்டர் கூட்டு வந்தாச்சு, எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு, அதுக்கான சூப்பரான விஷுவல்ஸ் வந்தாச்சு. இந்த படத்தோட மெயின் டைரக்டர் இன்னொன்று இந்த அவுட்புட் வரது காரணம் பீட்டர் ஹெயின் மாஸ்டர். ஓகே. ஸோ நவ் ஐம் ரியலி ஹாப்பி தட் நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு இருக்கீங்க. கரெக்டாக? I'm waiting for the universe. எஸ், அதாவது கரெக்டான பர்சனுக்கு அது நீங்கள் சொன்ன மாதிரி தான், the blessing will reach the right address. டைம் வந்துடும். ஓகே. உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாலே ஃபுல்லாக மோட்டிவேஷ்னல் கோட்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங். ஏன் இந்த மோட்டிவேஷ்னல் கோட்ஸ்லாம்? எனக்கு நாவல்ஸ் எல்லாம் படிக்க பிடிக்காது. பட் மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்கிட்ட ஒரு 5000 புக்ஸ் இருக்கும். அப்பா. ஸோ உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாகவே புக்ஸ் தான், எங்கே திறந்தாலும் புக்ஸ் தான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஆக்சுவலாக நான் பயங்கரமாலாம் படிக்க மாட்டேன் ஸ்கூலு. அந்த டைரியில் ஃபஸ்ட்டு பேஜ் ஒன்று இருக்கும், அதில் வந்து த வுட்ஸ் ஆர் டார்க் லவ்லி டீப்,
அண்ட் ஐ ஹேவ் மைல்ஸ் டு கீப், ப்ராமிசஸ் டு கீப், அண்ட் ஐ ஹேவ் மைல்ஸ் டு கோன்ட்டு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அந்த காலத்தில். அப்போவே என்ன பண்ணேன், எல்லாத்துலேயும் எழுதி வைப்பேன் கேஜிஆர் மைல்ஸ் டு கோ, கேஜிஆர் மைல்ஸ் டு கோன்ட்டு. அது என்ன ஆகுதுன்னா அப்படியே மைண்டில் இதாகி நான் பிராண்டை ஆரம்பிக்கும் போது அதை நான் அதோட அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் அது என் மறந்துடக்கூடாதுன்ட்டு ஐ டிட் அ டாட்டூ ஆல்சோ. அது எப்போவுமே இருக்கணும்ன்ட்டு. அது என்னன்னா தட் கீப்ஸ் யூ கோயிங். நான் எப்பப்பெல்லாம் ரொம்ப உடையிறனோ அதுதான் கொண்டு போகுது. You still have miles to go. Yes. Yeah, so much. ஸோ அவ்வளோ ப்ராமிசஸ் இருக்கு. ஓகே, சரி. இப்போ சின்ன வயசுலேருந்தே நிறைய சினிமா பார்த்து வளர்ந்த ஒரு பையன் தான். சினிமா உங்க சைல்ட்ஹுட்ல ஏற்படுத்த ஒரு இம்பாக்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் இன்னைக்கு உட்காந்துருக்கிறதுக்கு காரணமும் சினிமா தான் சொல்லுவேன். காதல் தேசம்னு ஒரு படம் வந்துச்சு. அப்போ வந்து ஸ்கூல் படிக்கும்போது அப்போ வந்து அதில் லைலா காலேஜும் பச்சைபாஸ் காலேஜும் அடிச்சுப்பாங்க. அது வந்து பயங்கரமாக இது. அப்போ எனக்கு இது இந்த காலேஜ் படிக்கணுன்னா என்ன பண்ணணும்னா இது ஒன்லி காமர்ஸ் குரூப் தான் அப்படின்னாங்க. காமர்ஸ் குரூப்னா என்னன்னா யார் ஜென்ரலாக அந்த டைமில் வந்து நான் எல்லாமே சயின்ஸ் குரூப்பு இப்படி தான் பண்ணுவாங்க. காமர்ஸ் குரூப்னா லாஸ்ட் குரூப்பு. அப்போ நீ எப்படி இருந்தாலும் 10th எப்படியோ ஃபெயில் ஆகிடுவேன், ஜஸ்ட் பாஸ் ஆகிடுது, அந்த குரூப் கிடைக்குன்ட்டு. நான் இதனாலே வந்து ஏற்கனவே படிக்க மாட்டேன், இன்னும் நல்லா படிக்கல. ஸோ நான் படித்தது சிபிஎஸ்சி, எல்லாத்துலேயும் 33 கரெக்டாக காமர்ஸ் எடுத்தேன். என் ட்ரீம் என்னன்னா லைலாவில் போகணும். லைலாவில் வந்து இந்த அபாஸ் வினித்லாம் இருப்பாங்கள்ல. வினித் வந்து ஆக்சுவலாக பச்சைபாஸ் காலேஜ்னு நினைக்கிறேன். அபாஸ் வந்து அது ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த ஒரு இது இருக்குது, லைலாவில் படிக்கணும், இதுதான் நம்ம லைஃபு. அது போனால் ஒரு லைஃபே மாறி. நாங்கள் போனதுக்கப்புறம் வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த டைமில் இப்படி இருந்த ஒருத்தன் நான் இந்த சினிமா பைத்தியம் பயங்கரம். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போக மாட்டேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 months ரொம்ப மோசமானவனாக இருந்தேன். ஓகே. அப்போ எனக்கு சினிமா பிடிக்குன்றது ஒருத்தர் வந்து ஒரு சிடி கொடுத்தாரு. உனக்கு தான் சினிமா இந்த படம் பார்த்துருக்கேன்னு. இது எப்போ வந்துச்சு, இதெல்லாம் நான் பார்த்ததில்ல அப்படின்ட்டேன். அப்புறம் அந்த படம் சும்மா பார்த்தேன். அந்த படம் பேர் துள்ளி திரிந்த காலம். ஐ திங்க் அதில் குஷ்பு மேடம் 4 பேர் இருப்பாங்க. அருண் விஜய் சார், அப்புறம் அந்த காலத்து அந்த ஆர்டிஸ்ட் தாமு சார்லாம் இருப்பார். இந்த ராம்ஜி, ஐ திங்க் இந்த டான்ஸ் மாஸ்டர் ராம்ஜி அதில் இருப்பார். ஓகே. அந்த படம் வந்து அதில் 4 மொத்தம் 5 பேர். கரண் சார்னு ஒருத்தர் இருப்பார். கரண் சார் தெரியும். ஆமாம். அதில் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைஃப் இருக்கும். இந்த 5 பேர் லைஃப்பை நான் வாழ்ந்திருக்கேன். அதில் ஒரு லைஃப் வாழ்ந்தாவே கொலை பண்ணியிருக்கணும். எங்கள் வீட்டில் நான் இந்த 5 பேராக இருந்திருக்கேன். என்னை எதுவுமே பண்ணல. அந்த படம் என்னை பயங்கரமாக மாற்றிடுச்சு. நான் ஒரு 100 தடவை பார்த்துருப்பேன், டெய்லி டெக்ஸ்ட் புக் மாதிரி. அது ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட் செமிஸ்டர்லேருந்து செகண்ட் செமிஸ்டர் லைலாவில் போகும்போது நானே மாறிட்டேன். அந்த படம் என்னை ரொம்ப மாற்றிடுச்சு. அந்த படத்தில் நீங்கள் காமெடி படம் அது. அந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று பண்ணும். ஒன்று வந்து கொஞ்சம் பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கும், ஆக்சுவலாக காசே இருக்காமல் ஒரு போலியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும். இன்னொன்று வந்து அப்பா அம்மா காசில் வந்து இது பண்ணி சிகரெட் பிடிக்கிறது. இன்னொன்று வந்து பொண்ணு பின்னால் சுற்றுறது. இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும். அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. குஷ்பு மேடம் பண்ணாங்க அது. ஏன்னா குஷ்பு மேடமோட தம்பி வந்து கரண் சார்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக். இது எல்லாத்தையுமே நான் அந்த ஒரு படத்தில் அனுபவிச்சு அந்த படம் என்னை ரொம்ப மாற்றிருச்சு. நான் இன்னும் கூட என் டைரியில் எழுதி வச்சுருக்கேன் அந்த டைரக்டர் பேர். யூ ஆர் ஒன் ஆஃப் த ரீசன் இன் மை லைஃப் வாட் ஐ லிவ். அந்த படம் பயங்கரமாக மாற்றிருச்சு எனக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற லைஃபுக்கு ஒரு காதல் தேசமும் இந்த படமும் எனக்கு என்ன சொல்கிறது, நம்ம டிக்ஷனரியில் இருக்குது. ஸோ லைஃப் சேஞ்சிங்காக நடந்த விஷயங்கள் வந்து சினிமா மூலமாக தான். சினிமா மூலமாக. சினிமா பெரிய இம்பேக்ட் எனக்கு. இது சொன்னால் காமெடியாக இருக்கும், பட் எனக்கு பெரிய இம்பேக்ட். ஓகே. நான் சப்போஸ் அந்த படம் பார்க்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2வது படம் பார்க்காம இருந்தால் நான் ஆக்சுவலாக ஒன்றுமே ஆயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் எனக்கு அடி யாரும் கொடுக்கல. ஒரு மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இன்னொருத்தரோட காசில் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்போம்ல, அது எல்லாத்தையும் உடைச்ச படம் அது. ஃபஸ்ட் நீ யாருன்னு உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கும் அந்த படம். ஸோ லைஃப் சேஞ்சிங்காக இருந்திருக்கு முக்கியமாக. ஓகே. என்ன கேட்டால் அந்த படம்லாம் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்சி க்ரௌடுக்கு அதெல்லாம் பார்த்தாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நிஜமாவே என் மனசில் ஓடிட்டு இருந்துச்சு இந்த படம் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு. அந்த டேரக்டர் பேர் கூட பாலசேகரன் சார்னு நினைக்கிறேன். ஓகே. அவர் தான் லவ் டுடேன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, விஜய் சார் வச்சு. ஆமாம். ஓகே ஓகே. அந்த டேரக்டரோட 2nd படம் இது. என்ன கேட்டால் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி க்ரௌடுக்கெல்லாம் காலேஜ்லேயே அந்த படத்தை போட்டு காமிக்கும். அது இன்றைக்கும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இன்னைக்கு இருக்கிற ஜென்சியல் அதை பார்த்தாவே பாதி பேர் திருந்திடுவாங்க. நீங்கள் போய் உட்காந்து கிளாஸ் எல்லாம் எடுக்க தேவை. அது பயங்கரமாக உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். ஓகே, நான் பார்க்குறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மேபி நீங்கள் சொல்கிறத பார்த்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்களும் பார்ப்பாங்க. என்னென்னா ஏதோ ஒரு ஐ திங்க் ஒரு ஷோவில் வந்து அரவிந்த் சுவாமி சார் வந்து சொல்லியிருப்பார், சைக்காலஜி ஆஃப் மணி பற்றி.
ஆமா பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, நீங்கள் ஒரு சர்வேல அமேசானோட சேல்ஸில் அந்த புக்கு தமிழ் பதிப்பத்தில் அவ்வளோ சேல்ஸ் ஆச்சு. அது வாங்கின ஒரு ஆள்ல நான் நிறைய நிறைய வாங்கின அத்தனை பேர்ல நானும் ஒருத்தி. ஆக்சுவலாக என்னன்னா, அது வந்து சாதாரணமாக இருக்கலாம். பட் ஒரு ஆக்டர் ஒரு நாலேஜை ஃபீட் பண்ணியிருக்காரு. அது நிறைய பேர் உங்களுக்கு மாத்திச்சா, லைஃப் மாத்திச்சாலாம் எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் யூ கெட் டு நோ வாட் இஸ் தட். ஒரு ஸ்மால் சேஞ்ச் சேஞ்ச். அந்த காசு கொடுக்குற அருமையை யாரோ ஒரு ஆக்டர் சொல்றாருன்னா அது மாதிரி இருக்கணும், மோட்டிவேஷனலாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பாருங்க. கண்டிப்பா பாக்குறேன். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தப்போ என்டையர் கான்வர்சேஷன்ல நீங்க சொன்னீங்கல்ல, என் ஃபேஸ் அப்படி கொஞ்சம் ஆட்டிடியூடா இருக்கிற மாதிரி தெரியும், நான் பண்ற விஷயம் கொஞ்சம் அப்படி இருக்கும், நான் ரொம்ப கராரான ஆள்னு நினைச்சுப்பாங்க அப்படின்ட்டு. இந்த கராரான லுக் வச்சிருக்கிற ஒரு பர்சன் லவ் பண்ணிருக்காரா காலேஜ்ல? உங்களுக்கும் அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்கா? நான் தான் சொல்றேனே, அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் திருந்திட்டேன் சார். லவ் பண்றது தப்பு கிடையாது சார். இல்ல அந்த படம் நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு லவ் பண்ணிருக்கீங்க? ஆமா. அப்படி சொல்லுங்க. லவ் பண்றது தப்பு கிடையாது. தப்பு கிடையாது தான். பாத்தீங்களா எப்படி நான் என் வழி கொண்டு வச்சிட்டேன். இப்போ அது நீங்க 4-5 அடி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களும் அந்த டைலாக் பேச மாட்டீங்க. அப்படியா? ஐயோ வேண்டாம். பட் வெரி நைஸ், வெரி ஸ்வீட் டாக்கிங் டு யூ. Thank you so much sir. Thank you. Super. I decide. I go extra. Presta, always extra. But what extra? BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore.